வணக்கம், டாக்டர் தீபு ராஜ்குமார் செல்வஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் வந்து 10 important signs of irritable bowel syndrome. நம்பர் 1, abdominal discomfort. IBS or irritable bowel syndrome இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக abdominal discomfort or பெயின் தான் இருக்கும். இந்த abdominal பெயின் டிஸ்கம்ஃபர்ட்டுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க குடலுக்குள்ளே இருக்கிற மலமும் கேஸும் தான். அந்த மலமும் கேஸும் அதிகமாக அக்யூமுலேட் ஆகும்போது அந்த குடல் விரியும். அந்த குடல் விரியும் போது, அதாவது இன்டெஸ்டைனல் ஸ்ட்ரெச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதிகமான பெயின் ஆர் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். முக்கியமாக இந்த வலி வரும்போது அவங்க பவுல் இவாக்குவேஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த வலி அதோட குறைஞ்சிடும். இது ஒரு முக்கியமான சைன் ஆஃப் irritable bowel syndrome. நம்பர் 2, சேஞ்சஸ் இன் பவுல் ஹேபிட்ஸ். ஐபிஎஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ஏற்படலாம். அட் த சேம் டைம் சில பேருக்கு வந்து chronic diarrhea கூட ஏற்படலாம். சம்டைம்ஸ் இது ரெண்டும் கம்பைனாக வரலாம். கான்ஸ்டிபேஷன் ஃபாலோட் பை டைரியா, இல்லைனா டைரியா ஃபாலோட் பை கான்ஸ்டிபேஷன். இந்த மாதிரி சேஞ்சஸ் இன் பவுல் ஹேபிட்ஸ் நடக்கும்போது அது ஒரு முக்கியமான அறிகுறி ஃபார் ஐபிஎஸ் ஆர் irritable bowel syndrome. நம்பர் 3, ப்ளோட்டிங். ப்ளோட்டிங்னா வயிற்றுக்குள்ளே எக்ஸஸ் கேஸ் தேங்கி நிற்கிறதா. ஐபிஎஸோட முக்கியமான அறிகுறி வந்து இந்த ப்ளோட்டிங் தான். இந்த ப்ளோட்டிங் வந்து யூஸ்வலாக மீல்ஸ்க்கு அப்புறமா இன்னும் அதிகரிக்கும் அண்ட் பேஷண்ட்க்கு எக்ஸ்ட்ரீம் டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுக்கும். நம்பர் 4, எக்ஸசிவ் கேஸ் ஃபார்மேஷன். ஐபிஎஸ் இருக்கிற பேஷண்ட் வந்து எக்ஸசிவ் பவுல் கேஸ் ஃபார்மேஷன் இருக்கும். இதனால நிறைய பேருக்கு வந்து காற்று பிரிஞ்சுட்டே இருக்கும். அட் த சேம் டைம் காற்று பிரியும் போது மேல் ஓடுறஸாக இருக்கும். இது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டிஸ்கம்ஃபர்ட்டோ சோஷியல் எம்பாரஸ்மெண்ட் கொடுக்கும். இது ஒரு முக்கியமான அறிகுறி ஃபார் ஐபிஎஸ். நம்பர் 5, மியூக்கஸ் அண்ட் ஸ்டூல். ஐபிஎஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஷன் பாஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் சளி போகிற மாதிரி இருக்கும். இதோட முக்கியமான காரணம் வந்து அவங்களோட எக்ஸ்ட்ரீம் அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட்டும் அப்டாமினல் வாலோட லைனிங் வந்து இந்த மோஷன் கூட வெளியில் வர ஒரு கண்டிஷன் தான். இதுவும் ஒரு முக்கியமான சைன் ஆஃப் ஐபிஎஸ். நம்பர் 6, ஃபீலிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷன். இன்கம்ப்ளீட் இவாக்குவேஷனாக ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அரைக்குறையாக போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு 10-15 மினிட்ஸில் இன்னொரு தடவை அவங்க மோஷன் போகிறதுக்கு ட்ரை பண்ணி மோஷன் போயிடுவாங்க. இதுதான் ஒரு முக்கியமான சைன் ஆஃப் ஐபிஎஸ். நம்பர் 7, சேஞ்சஸ் இன் ஸ்டூல் அப்பியரன்ஸ். ஐபிஎஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மோஷன் பாஸ் பண்ணும்போது அவங்களோட ஸ்டூல் கன்சிஸ்டன்சி வந்து அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் டே வந்து அவங்க ஹார்ட் அண்ட் லம்பி ஸ்டூல்ஸாக பாஸ் பண்ணுவாங்க. இன்னொரு நாள் வந்து ஸ்டூல் வந்து ரொம்ப வாட்டரி டைரியா போகிற மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டூல் கன்சிஸ்டன்சி வந்து அடிக்கடி மாறும்போது அது ஒரு முக்கியமான சைன் ஆஃப் irritable bowel syndrome. நம்பர் 8, அப்டாமினல் கிராம்பிங். அப்டாமினல் கிராம்பிங்லாம் அடிக்கடி வயிற்றில் வந்து இழுத்து பிடிக்கிற ஒரு கண்டிஷன் தான். இந்த அப்டாமினல் கிராம்பிங் வந்து இன்டெஸ்டைனோட அப்டாமினல் வால் மசில்ஸில் மட்டும் நடக்காது, இன்டெஸ்டைனோட வால்லையும் நடக்கும். இதனால தான் அப்டாமினல் கிராம்ப்ஸ் வந்து ஒரு கிளாசிக் சைன் ஆஃப் irritable bowel syndrome. நம்பர் 9, ஃபுட் இன்டாலரன்சஸ். ஐபிஎஸ்க்கு வந்து முக்கியமான ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் வந்து சாப்பாடு தான். அந்த சாப்பாட்டில் வந்து சில பொருட்கள் வந்து ஐபிஎஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். முக்கியமாக ஸ்பைசி ஃபுட், ஆயிலி ஃபுட், ஃபேட்டி ஃபுட், கெஃபீன் அண்ட் ஆல்கஹால். நம்பர் 10, சிம்டம்ஸ் ட்ரிகர்ட் பை ஸ்ட்ரெஸ். ஐபிஎஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து எப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எதிர்கொள்கிறாங்களோ, இல்லை ஆன்சைட்டி பதட்டப்படுறாங்களோ, அப்போ வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து அதிகரிக்கும். முக்கியமான ட்ரிகர் ஃபேக்டர் ஃபார் ஐபிஎஸ் இஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி. இது ஒரு முக்கியமான சைன் ஃபார் ஐபிஎஸ். சரி, இன்றைக்கி வந்து 10 important signs of irritable bowel syndrome பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் கொஸ்டின்ஸ் தான் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு கேள்விகளுக்கு பதிலளித்து பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணணும். சரியா? நன்றி, வணக்கம்.